வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். நம்ம சேனலில் சூப்பராக இந்த வெஜ் பஃப் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த வெஜ் பஃப் வந்து நம்ம கடைக்கு போய்ட்டு ஒரு 10 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, எல்லாம் சாப்பிடுவோம்ல. ஆனால் அதுக்கு பின்னாடி எந்த மாதிரிலாம் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது வந்து எப்படி நம்ம வீட்டில் ஒரு ஈஸியான ஸ்டைலில் ஒரு சூப்பர் மெத்தடில் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, இதே வந்து நீங்கள் வீட்டில் ஓவன் வச்சு நீங்கள் பண்ணினா 220 அதாவது 220 டிகிரி செல்சியஸில் 25 to 30 மினிட்ஸ் வச்சா உங்களுக்கு பஃப் ஈஸியாக வந்துடும். இதே என் வீட்டில் ஓவன் இல்லை, அந்த டைமில் எப்படி நான் பண்ணலாம் சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி தெளிவாக பண்ணியிருக்கேன். அதாவது அடுப்பில் வெசல்ஸ் வச்சு கரெக்டாக வந்து 55 மினிட்ஸ் to 60 மினிட்ஸ் அளவுக்கு கரெக்டாக ப்ராப்பராக குக் பண்ணிவிட்டு ஆஃப் டன் ஆன பிறகு திருப்பி டர்ன் பண்ணி நான் குக் பண்ணியிருப்பேன். எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. வெஜ் பஃப் தேவையான பொருட்கள்: மைதா 250 கிராம், பட்டர் 150 கிராம், லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, தனியா பவுடர் 3/4 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 1 வெங்காயம், 2 நம்பர் கேரட், 5 நம்பர் பீன்ஸ், 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி தேவையான அளவு, பச்சை மிளகாய் 1, இஞ்சி சிறிதளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வெஜ் பஃப் தேவையான அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சம் பேனில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி லைட்டாக வதக்கிட்டு ஒரு பேசிக்கான ஸ்டைலில் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறோம். இதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் லைட்டாக சாத்தே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம், லைட்டாக ஒரு 30% அளவுக்கு வதங்கினா மட்டும் போதும். அதுக்கப்புறம் தனியா பவுடர், சில்லி பவுடர். இந்த சில்லி பவுடர் ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணுவேன். எதுக்காகன்னா அந்த மசாலா வேகிறதுக்காக மட்டும்தான். ஆனால் தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது. ஏங்கன்னா அந்த ஸ்டஃபிங் கொஞ்சம் லூஸ் ஆனால் உங்களுக்கு வந்து அந்த பஃப் ஷீட்டில் வந்து ஸ்டஃப் பண்ணி நம்ம பேக் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்டஃபிங் மூலமா லூஸ் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் தண்ணிக்கு ரொம்ப கம்மியான அளவு, அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். குக் பண்ணி முடித்த பிறகு நம்மக்கிட்ட இருக்க எல்லா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணுறேங்க. இப்போ பிளான்ச் பண்ணி வச்சுருக்க இந்த கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணுறோம். எதுக்காக வேக வச்ச கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணுறதுக்குன்னா காரணம் இருக்குது. இதே டேரெக்டாக பச்சையாக கேரட் பீன்ஸ் போட்டு நம்ம சாத்தே பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெய் அதிகமானாலும் உங்களுக்கு ஸ்டஃபிங் லூஸ் ஆகிடும். ஸோ அதனால் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் லைட்டாக டாஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த ஸ்டஃபிங் ரெடி. பார்த்தீங்களா, இப்போ ரெடி. இப்போ கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்த இந்த ஸ்டஃபிங் ரெடி. இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆன பிறகு நல்லா சூடு ஆகட்டும்னு சொல்லி நீங்கள் வச்சுருங்க. சூடோட நம்ம வந்து பஃப் ஷீட்டில் வந்து ஸ்டஃப் பண்ணக்கூடாது. அப்படி ஸ்டஃப் பண்ணினா உங்களுக்கு பட்டர் மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகும்போது அந்த ஷீட்டு கரெக்டாக வராது. அதனால் சூடு ஆகட்டும்னு சொல்லி நீங்கள் ஓரமாக வச்சிடலாம். இதுக்கப்புறம் வந்து அந்த பஃப் டோ எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ மைதா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 150 கிராம்ஸ் பட்டர் சொல்லியிருப்பேன். அதில் 25 கிராம்ஸ் பட்டர் இதில் ஆட் பண்ணுறோம். மீதி 125 கிராம்ஸ் பட்டர் வந்து தனியாக வந்து ஷீட்டில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 25 கிராம்ஸ், அதுக்கப்புறம் சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறோம். இந்த தண்ணியோட அளவும் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த பஃப் டோ மட்டும் ரெடி பண்ணும்போது லூஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. அதனால் 125 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். தண்ணி ஆட் பண்ணி எப்படி வீட்டில் மாவு பிசையணுமோ அதே மாதிரி பிசைஞ்சிருங்க நல்லா நைஸாக. மாவு நல்லா சாஃப்டாக நல்லா மாலிஷ் பண்ணுங்கள். ஏன்னா மாவு நல்லா சேர்ந்த பிறகு தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த ஷீட் ரோல் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ அதனால் எந்த அளவுக்கு சாஃப்டாக நீங்கள் பிசைறீங்களோ நல்லா பிசைஞ்சிடு. அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் விட போகிறோம். அதாவது ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து இந்த மாவு பிசைஞ்சு விட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் இந்த பவுல்லேயே வந்து கொஞ்சம் என் பவுல் வந்து பெரிய பவுல், அப்படி இந்த பவுல் வீட்டில் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ட்ரே எடுத்துக்கங்க, தட்டு எடுத்துக்கங்க. அந்த தட்டில் கொஞ்சம் லைட்டாக மைதாவை டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த டோவை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். பார்த்தீங்களா, இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ணி கரெக்டாக வந்து ஸ்கொயராக வச்சுருக்கோம். எதுக்காகனா அப்போ தான் ஷீட் நம்ம கரெக்டாக வந்து ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே ரவுண்டாக இருந்ததுன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த ஷீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு சின்ன ஒரு காட்டன் கிளாத் போட்டு கரெக்டாக வந்து நீங்கள் 25 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கப்புறம் திருப்பி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்கொயராக நல்லா வந்திருக்கும். ஆனால் ட்ரை ஆகக்கூடாது. வீட்டில் பண்ணும்போது இதை நோட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 நம்ம வந்து ரோல் பண்ண போகிறோம். கொஞ்சம் அங்கே கல்லில் கொஞ்சம் லைட்டாக ஃப்ளார் டஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒட்டாமல் வரும். இதுக்கப்புறம் வந்து நேராக நீங்கள் ஷீட்டை ரோல் பண்ண வேண்டியதான். இது வந்து ஸ்டெப் 1. இப்போ நம்ம ரோல் பண்ணியாச்சு. பர்டிகுலராக இந்த கார்னர் சென்டர் பகுதி எல்லாமே ஒரே ஈவனாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அப்படி ஈவனாக இல்லைனா கொஞ்சம் லைட்டாக அந்த ஷீட் அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவன் ஆகும் கையில் எடுத்திங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பட்டர் அப்ளை பண்ணுறோம். இப்போ இந்த பட்டர் வந்து நீங்கள் வந்து ரொம்ப மெல்ட் ஆகிடக்கூடாது, அதே டைமில் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. ஹார்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் பட்டர் கொஞ்சம் லைட்டாக ஃப்ளாரை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த லேயர் ஃபார்ம் ஆகும். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும். 3ஆக நீங்கள் ஃபோல்ட் பண்ணால் தான் கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கோட்டர், அதுக்கப்புறம் மேல் பகுதி கோட்டர், அதுக்கப்புறம் இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த டைமில் நீங்கள் தொட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து திருப்பி ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம செட் பண்ணி எடுத்துன்னு போகிறோம். நீங்கள் தட்டில் வைக்கும்போது திருப்பி மைதா கம்பல்சரி நீங்கள் வந்து டஸ்ட் பண்ணிக்கணும்.
இது வந்து ஸ்டெப் 1. இப்போ ஸ்டெப் 2. இப்போ கரெக்டாக வந்து 30 மினிட்ஸ் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு எடுத்ததும் இப்போ எடுத்ததும் பார்த்திங்களா நல்லா ஹார்டாக இருக்கும். அப்போ தான் வந்து நம்ம ரோல் பண்ண முடியும். நான் இப்படி பண்ணும்போது என்னோடய ரூம் வந்து டெம்பரேச்சர் ஹையாக இருந்தனால வந்து என்னதுன்னா பட்டர் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் எங்கே கோல்டாக இருக்கோ அங்கே வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ திருப்பி ரோல் பண்ணுறோம். எப்படி ஸ்டெப் 1 பண்ணிங்களோ அதேமாதிரி ஸ்டெப் 2லேயும் நம்ம வந்து ரோல் பண்ணுறோம். ஈவனாக ரோல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த பட்டர் ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பட்டர் அப்ளை பண்ணது நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம பட்டர் அப்ளை பண்ண போகிறோம். அந்த சைடு கார்னர் மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். எதுக்காகன்னா ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோல்ட் பண்ணும்போது அந்த பட்டர் வெளியே வந்துடும், வீணாகிடும். அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்பேஸ் விட்டு ஒரு 1 இன்ச் இல்லை 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம். இப்போ திருப்பியும் இது மாதிரி ஃபஸ்ட்டு கோட்டை, செகண்ட் கோட்டை, அதுக்கப்புறம் 2ஆக ஃபோல்ட் பண்ணுறோம். நம்ம வீட்டில் டைம் இருந்தால் கண்டிப்பாக 4 to 5 டைம்ஸ் கூட நம்ம ரோல் பண்ணலாம். பட் 3 டைம்ஸ் எனாஃப். இப்போ திருப்பியும் நீங்கள் கரெக்டாக ½ அன் ஹவரில் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா இப்போ ஸ்டெப் 3 ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஸ்டெப் 3ல் வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக பட்டர் அப்ளை பண்ணுறதில்ல, இதுக்கப்புறம் நம்ம ஷீட் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, இப்போ எடுத்தாச்சு. இப்போ நல்லா கெட்டியாக இருக்கும். இந்த மாதிரி கையில் தட்டினா பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு ஹார்டாக இருக்குன்னு. ஃபஸ்ட்டு சாஃப்ட்டாக இருக்கும், எடுக்கவும் முடியாது, அந்த பட்டர்லாம் வெளியே வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு கண்டிப்பாக எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஷீட்டு வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த பஃப் பேஸ்ட்ரி வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணால் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து ஸ்டெப் 3ல் வந்து நம்ம வந்து ஸ்கொயராக வந்து பெருசாக ஷீட்டை வந்து தின்னாக ரோல் பண்ணுறோம். ரோல் பண்ணும்போது அப்படி இன்கேஸ் அப்படி ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் திருப்பியும் ஃப்ளாரை லைட்டாக டஸ்ட் பண்ணணும். அப்படி டஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒட்டாது. இப்போ அதே மாதிரி நீங்கள் ரோலிங் பேனில் வந்து நீங்கள் ரோல் பண்ணும்போது சென்டர் பகுதியை வந்து சம்டைம் வந்து அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது சென்டர் பகுதி தின்னாக இருந்ததுன்னா சைடெல்லாம் திக்காக இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஷீட்டு ப்ராப்பராக வருது. ஸோ அதனால் வந்து நீங்கள் எல்லா பகுதியும் வந்து ஒரே ஈவனாக வந்து நீங்கள் ரோல் பண்ணிக்கணும். நீங்கள் டேர்ன் பண்ணும்போது நம்ம கையில் வந்து பாதி எடுத்து அப்படி டேர்ன் பண்ணால் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் அந்த முனையை மட்டும் பிடிச்சி எடுத்திங்கன்னா வராது. ஸோ அதனால் இன்னொரு கையில் வந்து பாதி போட்டு திருப்பி அப்படியே டேர்ன் பண்ணுங்க, ஈஸியாக இருக்கும். இப்போது ஷீட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணுறோம். இந்த சைடு எல்லாத்தையும் ட்ரிம்மிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்ம 4 சைடு கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம பஃப் வந்து இப்போ நம்ம வந்து என்ன சைஸ் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். உங்களுக்கு சின்னதை வேணுமா, மீடியமாக வேணுமா, இல்லை பெரிய சைஸாக வேணுமா கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், சின்ன சைஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக குக் ஆகும். கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகும்போது அந்த பேக் பண்ணுற ப்ரிப்ரேஷன் வந்து டெம்பரேச்சர் வந்து டைம் எடுக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு சைஸ் எந்த சைஸ் வேணும் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லா சூடு ஆறுன ஸ்டஃபிங் எடுத்து ப்ளேஸ் பண்ணுறோம். ஸ்டஃபிங் தேவையான அளவுக்கு நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணலாம். சில பேர் வந்து சீஸும் ஸ்டஃப் பண்ணுவாங்க. அதாவது இந்த உருளைக்கிழங்கு மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக சீஸ் வைப்பாங்க. வேணும்னா நீங்கள் அப்படி வைக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து ஓவனில் வச்சு நீங்கள் பேக் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து சீஸ் வெளியே வராது. இதே வந்து ஸ்டவ்வில் வச்சு நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த சீஸ் வந்துடும். ஸோ அதனால் வந்து ஸ்டவ்வுக்கு வந்து சீஸ் வைக்க வேண்டாம். இப்போது எல்லாத்தையும் நம்ம ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் அந்த மில்க் வாஷ் கொடுக்குறோம். நம்ம கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 4 பகுதியும் கரெக்டாக வந்து நீங்கள் மில்க் வாஷ் கொடுத்துருக்கணும். இந்த மில்க் வாஷ் எதுக்காக கொடுக்குறோன்னா உங்களுக்கு வந்து அந்த லேயர் கரெக்டாக வரதுக்காக மட்டும்தான் கொடுக்குறோம். இதே வந்து நீங்கள் ஓவனில் நீங்கள் குக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 220 டிகிரி செல்சியஸ் வச்சுட்டு கரெக்டாக 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஃப் ரெடி ஆகிடும். இதே நம்ம வீட்டில் இருக்க அடுப்பில் வச்சு நீங்கள் பேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து 55 மினிட்ஸ் to 60 மினிட்ஸ் கண்டிப்பாக டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் டன் வந்து நம்ம குக் பண்ணுவோம். அந்த ஹாஃப் டன் குக் பண்ணி முடிச்சு திருப்பி டர்ன் பண்ணணும். எதுக்காக அப்படி டர்ன் பண்ணணும் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு வந்து 2 சைடில் ஈவனாக கலர் வரும். ஏன் கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் மைக்ரோவன் வந்தால் உங்களுக்கு மேல் பகுதியும் கீழ் பகுதியும் வந்து உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வரும். இதே வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வெசல்ஸில் வந்து அடுப்பு கீழ் பகுதியில் தான் ஹீட் டெம்பரேச்சர் வரும், மேல் பகுதி வராது. அதனால தான் வந்து நம்ம டர்ன் பண்ணி 2 சைடே வந்து வச்சு பேக் பண்ண சொல்கிறேன். எல்லாத்தையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ட்ரேயில் திருப்பி மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு 6 பீசஸ் அரேஞ்ச் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நம்ம ரோல் பண்ணி முடித்த பிறகு ட்ரேயில் எடுத்து வச்சுட்டு திருப்பி வந்து மில்க் வாஷ் தரோம். மில்க் வாஷ் எதுக்காக கொடுனா அந்த கலர் வரதுக்காக மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். இதே வந்து நீங்கள் வந்து எக் யூஸ் பண்ணுறீங்க, சிக்கன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து முட்டை கொடுக்கலாம். முட்டை கொடுக்கும்போது இன்னும் அந்த கிளேஸ் நல்லா கொடுக்கும். ஒயிட்டுக்கு வந்து அதாவது மில்க்குக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக கம்மியாக கொடுக்கும். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பண்ணால் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க இந்த வெசல்ஸில் வந்து கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ட்ரே, அதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பஃப் வந்து ட்ரே வந்து இது ப்ளேஸ் பண்ணுறோம். இந்த பஃப் ப்ளேஸ் பண்ணி முடிச்ச பிறகு கரெக்டாக 55 மினிட்ஸ் ஆகும் டைமு. அதில் நீங்கள் 30 மினிட்ஸ் வந்து திருப்பி டேர்ன் பண்ணி அது வைக்கணும். அந்த பஃப் வந்து டேர்ன் பண்ணி வச்சா 2 சைடில் கலர் வரும். இப்போ டேர்ன் பண்ணி எடுத்து உங்களுக்கு வச்சுருக்கேன். இப்போ இந்த பஃப் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த பஃப் ரெடி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பரான கலரில் உங்களுக்கு பஃப் கொடுத்துருக்கேன்.
எனக்கு இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.